சொல்லித்தரக்கூடிய வரலாற்றில் சத்தியம் என்பது தனித்திருந்துதான் துவங்குகிறது. சின்ன நம்பர்ல இருந்து சத்தியம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எண்ணிக்கை அதிகரித்து பிறகுதான் அது ஒரு பெரும் கூட்டமாக மாறுகிறது. பல நேரங்களில் அப்படிப்பட்ட பெரும் கூட்டமாக மாறாமலும் சத்தியம் இருந்திருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அந்த வரலாற்றிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கொள்கையை ஊரில் உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா? பெருங்கொண்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இறுதி என்ன ஆனது? 950 வருடம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் மத்தியிலே சத்தியத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு நீண்ட நெடுங்காலம் சத்தியத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தும் சொல்லத்தக்க வகையில் மக்கள் அந்த சத்தியத்தை ஏற்கவில்லை. சத்தியத்தில் இருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கொள்கையில் இருந்த நபர்களை எண்ணி விடலாம். நூஹ் நபியோடு இருக்கின்ற மக்களை, மூமின்களை எண்ணிக்கையில் சொல்லிவிடலாம். நூஹ் நபி சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் முன்வைத்த சத்தியத்தை ஏற்காதவர்கள், அவர்கள் தான் எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவராக இருந்தார்கள். மொத்த ஊருமே நூஹ் நபியின் கொள்கையை புறக்கணித்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபியை காப்பாற்றினான். அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களை காப்பாற்றினான். அவருடைய பிரச்சாரத்தை ஏற்காத ஏனைய மக்களை அழித்தான் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. இங்கே பெரும்பான்மை எங்கே இருந்தது? கூட்டத்தை வைத்து சத்தியத்தை நாம் எடை போட வேண்டும் என்றால், முடிவு செய்ய வேண்டும் என்றால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று ஆகிவிடும். நூஹ் நபி என்று மட்டும் இல்லை, திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அத்தனை இறை தூதர்களின் வரலாறு.